பயப்படலைங்க. இப்போ ஏஐயின் தாக்கத்தினால் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் இல்ல, ஃபியூச்சர் ஃபார் ஒர்க் நான் கேட்கிறேன். will there be a future for work? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மீடியமுமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் அவுடேட்டட் இன் த வே தே டீச் ஆர் தே ட்ரெயின் அண்ட் டெவலப் அ டேலண்ட். What is school? What is college? It is a playground that prepares you for the battleground. AI வந்துருச்சா, சரி AI கத்துக்கலாம், இனிமே கோடிங் தேவையில்லை. அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் லேபே இல்லாத ஸ்கூல்ஸ்லாம் இன்னமுமே இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு அந்த அவேர்னஸை நம்ம எப்படி கொண்டு போக முடியும்? கம்ப்யூட்டர் லேபே இல்லாத அப்படின்னீங்க. Probably that is the best place to start your learning journey. Science and technology was with us long back. இப்போ வந்துட்டு மறுபடியும் are we being rewired or are we going to be a little dumber society when compared to our forefathers? ராஜராஜ சோழன் காலத்துல கிரியேட்டரா இருப்பது ரொம்ப கடினமா இருந்திருக்கும். இன்னைக்கு every consumer can potentially be a creator. The tools are now democratized. ஊர்ல என்னெல்லாம் மாறினாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாவு மணி தான். See, our life is limited. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னால நீங்க பட வேண்டிய அடிகள் ஏராளம். புதுசா அடிபட்டுக்குங்க சார். ஏற்கனவே விழுந்த குழிகளுக்குள்ள விழாதீங்க அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை தான் சொல்ல முயல்றேன். எல்லா ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ்க்குமே ஜோஹோ மாதிரியான ஒரு கம்பெனி வந்துட்டு பில்ட் பண்ணுங்கிறது ஒரு ட்ரீம், ஃபேசினேஷன். அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு பர்சனலாக அதுலேருந்து நிறையா டேக்அவேஸ், நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் எப்பயுமே கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு எபிசோடில் we have one of the founding members of Zoho Corporation, Mr. Rajendran Dhandapani அவர்கள். He is one of the directors of Zoho Corporation and he is president of Zoho School of Learning. இது ஒரு நார்மலான கான்வர்சேஷன் கிடையாது. பிகாஸ் நான் எனக்கு பர்சனலாக இருந்த வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனில் நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்களுமே ஜென்ரலாக நிறைய ஆண்டர்பிரினர்ஸோட கைடன்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கான்வர்சேஷன் ஒரு லெவல் மேலே போய் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பிஸ்னஸையும் லைஃப்பையும் பார்க்க வைக்கவும் இந்த ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன். ஐ ரியலி லேர்ன்ட் அ லாட். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த உரையாடலுக்கு என்ன அழைத்தமைக்கு நன்றி. என் பேர் ராஜேந்திரன். ஒரு சின்ன வண்டி 1996-7 சமயத்தில் அழகான வண்டி, ஒரு 4-5 நல்ல பெரிய எண்ணங்கள் இருக்கிற மக்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபுட்போர்டில் அப்படி ஏறிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. எம்ப்ளாயி நம்பர் 7 ஜோஹோன்னு இப்போது ஊரில் நிறைய பேசக்கூடிய ஒரு நிறுவனம். அது ஹை டெக்னாலஜி கம்பெனி இன் இந்தியா. மேட் இன் இண்டியா, மேட் ஃபார் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிற அழகுக்கு அந்த வண்டியில் பிரயாணம் செய்ய வாய்ப்பு கிடைத்த ஒரு பிரயாணி அப்படின்னு தான் நான் என்ன நினைப்பேன். டேர் டு பிகின் அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க. சம் ஆஃப் அஸ் ப்ராபப்ளி ஓவர் ரொமான்டிசைஸ் த பிகினிங். அதனால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் அண்ட் வார்னிங் கூட சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பிப்பது சுலபமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி கண்டினியூ அதை தொடர்வது முக்கியம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. நிறைய பேர் ஆரம்பிச்சிடுறாங்க, ஆனால் எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்து அது மனம் தளராமல் அப்படியே சலிச்சு போயிடாமல், அல்லது ஒரு அழகான விஷயம் புதுசாக வந்த உடனே கையில் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு போய் அதை பண்ணலாம் அப்படின்னு போகிறத விட, டு பி ஹேவிங் எ ட்ரூ நார்த், அந்த துருவ நட்சத்திரத்தை நான் தொடர்ந்து அப்படியே அந்த வழி சென்று கொண்டே இருப்பேன், குறிக்கோளை மாற்ற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேர் டு பிகின், டேர் டு ஆல்சோ சஸ்டெயின் அண்ட் கண்டினியூ அப்படின்னு நினைப்பேன். ரைட், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பிகாஸ் எனக்குமே அந்த தோணுச்சு. நான் வந்து கொஞ்சம் வென் ஐ ஸ்டார்டட் இன் த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ், அந்த அதுக்கப்புறமா அந்த சஸ்டைனிங் அண்ட் ஸ்டேயிங் இன் த கேம் வந்து இட்ஸ் த பிக்கெஸ்ட் திங். லைக் ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த எல்லா மொமெண்ட்ஸுமே ஐ ஹவ் பர்சனலி ஃபேஸ்ட் அண்ட் that is definitely important, and that's exactly where I want to deep dive into your journey. You are director at Zoho Corporation. You said it's one of the notable companies in India. No, it's internationally. Now lot of entrepreneurs like me are looking at
Zoho and Mr. Sridhar Vembu and the entire culture Zoho has built. Enakla vandu primarily like I'm not from IT background, but I studied agriculture, I studied food process engineering, and then I was working in manufacturing. Enakkum IT kum konjam dooram. In fact நான் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணுமே அப்படின்னு எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிக்கும் போது ஐ சோஸ் சம்திங் எல்ஸ். பட் லேட்டர் ஐ கைண்ட் ஆஃப் I would not say regret, but I got attracted towards this IT industry. Right now, we have an entire development team and I'm doing a lot of technology related work. So, you are a director and the employee number 7 and you are also president of Zoho Schools of Learning. I want to know, எனக்கு personal, I don't know about others, but எனக்கு என்ன ஒரு question உள்ளுக்குள்ள இருக்குன்னா, okay, right now we are around like let's say 60-70 member team. We are doing business in, we are maximum in India and like outside India also. But எனக்கு வந்து இந்த journey start பண்ணும்போது இப்போ இங்கிருந்து to reach like let's say a place like Zoho or any larger enterprise, அது ஒரு maybe we have done 0 to 1, 1 to 10. Now we want to go from this journey of 10 to 100. Now I have more problems than when I started, like and also I'm a single founder, so I really feel but we have like a lot of team members who work like partners and they are actually becoming part of the company slowly. எப்படி அந்த ஸ்கேல் பாசிபிள் அப்படிங்கிறது என்னால் எனக்கு அந்த ஸ்கேல் அச்சீவ் பண்ணும், பட் ஐ ரியலி டோன்ட் நோ த பாத்வே பிகாஸ் தட்ஸ் ஒன். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஹவு டு வி கோ தேர் அண்ட் I think Zoho would be the right entity to answer this because you are bootstrapped and till now not externally funded, and of course I want to know more about that and how starting நீங்க சொன்ன மாதிரி easy, sustaining and then scaling இது எப்படி பாசிபிள்? நம்ம அதை சேஸ் பண்ணுமா இல்லை அது இட் வில் ஹேப்பன்? நீங்கள் அதாவது எனக்கும் ஐடி துறைக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. முதல்ல இந்த ஐடி துறையோட அழகே என்னன்னா, எங்கும் எதிலும் ஐடியின் உபயோகம் இருக்கும். அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தான் அதை உபயோகிக்கப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஜோஹோவுடைய ப்ராமிஸே அதுவாக தான் இருந்தது. கடந்த 30 வருடங்களாக யூ பி யோர் எக்ஸ்பர்ட் இன் யோர் டொமைன். உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் நன்றாக செய்து கொண்டிருங்கள். அதையே மேம்படுத்துவது எப்படி, வேகப்படுத்துவது எப்படி, தொழில்நுட்பத்தை கொண்டு எங்கிருந்தாலும் வேறு ஊர்களிலிருந்தும் செயல்படுத்துவது, வேறு டைம் ஜோனில் இருந்தும் செயல்படுத்துவது எப்படி, நேரில் சந்திக்காமலேயே ஒரு சக ஊழியருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எப்படி, கண்ணில் பார்க்காத ஒரு கஸ்டமர் ஒரு கிளையண்ட்டுடன் அவருக்கு நம்ம உற்பத்தியை கொடுத்து பணத்தை வாங்குவது எப்படி, இது எல்லாவற்றிற்கும் யூ டோன்ட் நீட் அன் எக்ஸ்பர்ட். அதுக்கு ஒரு ஐடி டீம் என்று உருவாக்கி ஒரு சர்வரை செட்டப் பண்ணி அதுக்கு யூபிஎஸ்ஸை போட்டு அது எப்போவுமே ஆனாக இருக்கா ஹேக் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 100 பேருக்கு ஓட்டிட்டோம் 1000 பேருக்கு எப்படி ஸ்கேல் பண்ணுறதுங்கிறதெல்லாம் உரி பண்ணாதரா கண்ணா. உன்னுடைய இதை நல்லா நீ பண்ணு. ஜோஹோவை உபயோகித்து அதை அப்படியே நீங்கள் டயலப் பண்ணி, சாஸ்னா தானே, சாஃப்ட்வேர் பிகேம் எ சர்வீஸ். ஸோ அதுதான் ஜோஹோவுடைய ப்ராமிஸாகவே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹவு டு ஐ கோ ஃப்ரம் n to 10n, 0 to 1 அப்படின்னு நீங்கள் 1 to 10 அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வி ஹவு அப்படிங்கிறதுக்கு பதிலா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஷுட் விங்கிற கேள்வியையும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பிகாஸ் தெர் ஆர் ஸோ மெனி கம்பெனிஸ் அவுட் தேர். 37 சிக்னல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஃபேமஸ் கம்பெனி, ஜேசன்கிறவர் ரன் பண்ணுறார். It is okay to stay small. It is okay to have one corner of the universe and keep it clean, keep it efficient, keep it running well enough so that உங்களுக்கு பாக்கி நேரத்தில் உங்களுடைய ஆசை. அவர் மவுண்டனியா, அவர் ஒரு ரேஸ் கார் டிரைவர். How many founders do you know of software companies who are also F1 race car drivers? So this person is able to do it, and that perhaps is the balance all of us want. இப்போ ஏஐயின் தாக்கத்தினால் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் இல்லை, ஃபியூச்சர் ஃபார் ஒர்க்னு நான் கேட்குறேன். வில் தெர் பி அ ஃபியூச்சர் ஃபார் ஒர்க்?
Will everybody have to work, or can there be a time in the future where you don't work because you have to, but because you want to? செய்ய ஆசை இருப்பதினால் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம், செய்தாக வேண்டி இருக்கிறது வயிற்று பழப்புக்கு அப்படிங்கிற காலம் மாறி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு வர ஆரம்பிச்சப்புறம், imagine a world where everybody does what they like doing. அதுக்கு பேர் ஒர்க்குன்னு இருக்காது. It will be passion pursuits. So that could be a question we have to ask today. இன்று how do I become 10xங்கிறதுக்கு பதிலா should we அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் LLM மாடல்ஸ் பற்றியே அந்த கேள்வியை கேட்குறாங்க. கடந்த 2-3 வருடங்களா 1 பில்லியன் 10 பில்லியன் அப்புறம் ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ்னு போயிட்டுருக்கிற அந்த காலத்தில் Zoho is asking that question. Is just the number of parameters in your model, number of weights in your model, the real beauty of a model? Or can there be context in SLMs, very very small language models, where context is king அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். ஸோ அதை நம்ம நடைமுறையில் வாழ்க்கையிலையும் கேட்கலாமோ என்ற கேள்வி தான் நான் முன் வைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நிறுவனம் இருக்குது, உங்கள் கம்பெனியே எடுத்துக்கோங்க. 88 GB, ஒரு 70 பேர் வேலை பண்ணுறீங்க. Each of you, I am sure, is experimenting with a Gemini or a ChatGPT or some AI tool. And ஏற்கனவே உங்களை பற்றி சில விஷயங்கள் அந்த என்ஜின் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். But it is still limited to the individual's context. உங்களை பற்றி நீங்கள் கூற விரும்பாத விஷயங்களை கூட அது அறிந்து கொண்டிருக்கும் இப்போதைக்கு. ஆனால் நீங்களும் உங்கள் கூட வேலை பண்ணுற அந்த இன்னொருத்தரும் ஒரே டீமில் இருக்கீங்கங்கிறது அந்த ஏஐக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவர் அந்த ஏஐக்கு தெரியாது. பட் இன் அன் என்வாயரன்மெண்ட் லைக் Zoho, எங்களுடைய ஜியா அப்படிங்கிற அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, இட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். உனக்கு காட்ட வேண்டிய விஷயங்களே உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணுற இன்னொருத்தருக்கு அந்த விஷயங்களெல்லாம் காட்டக்கூடாது, அது தெரிந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசுகிற அந்த பாஷையை புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண சொல் தரும்போது இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த கம்பெனிஸ் லாங்குவேஜ், த கம்பெனிஸ் கல்ச்சர், த பிராண்ட் இமேஜ். அந்த இமேஜுக்கு ஏற்றார் போல் ஆங்கிலத்தை சரி செய்யும். தட்ஸ் நாட் தி அமௌண்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் எ டிபிக்கல் ஒன் பர்சன் ஏஐ கேன் கிவ். ஐயா ஆங்கிலத்தை சுத்தம் பண்ணி தந்துட்டேன், இந்தாங்க இப்படி வேணால் எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லுமே ஒழிய 88 GB என்ற இந்த நிறுவனத்தின் கடந்த 5 வருடங்களாக எப்படி பேசினீர்கள், எப்படி பேசின போது உங்களுக்கு உதவியது, எந்த கஸ்டமர்ஸ் மறுபடி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தட் பிகம்ஸ் அன் ஆர்கனைசேஷனல் பிளாக் பாக்ஸ் AI. இந்த டேட்டா இஸ் நாட் ஷேர்ட் வித் எனிபடி எல்ஸ். An iron barrier prevents it from being shared anywhere else. ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். So this organizational in the intelligence layer, because I also did a lot of research on it. I have written this book on the name of the cognitive brand. I'll share that with you. Nice. So I can totally understand what you're saying, and we are also trying to do that. அதை வந்து ஒரு even for small businesses, like அதை எப்படி stabilize பண்ணலாம் with tools like Zoho. Even we are starting to experiment these things. இந்த எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்போ வந்து எல்லாருமே ஏஐன்னு எடுத்துக்கிட்டால் ChatGPT யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு அதர் இப்போ Claude யூஸ் பண்ணுறாங்க நிறையா. லைக் there is something called Claude co-work people are using. In fact, I personally used it. It's really good. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் டிசிபேட்டடாக இருக்குது. பட் வாட் இஸ் த ஃபியூச்சர்? இப்போது people are also saying, is this end of SaaS? Which I don't really agree, because it has transformed into something else. So what do you see as the future of small and medium businesses? அவங்க எப்படி பண்ணணும்? இப்போ முன்னாடி வந்துட்டு they got like let's say 5 or 6 or 10 different SaaS products and they were running their business. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட் இல்லாமல் நிறைய பேர் they have a lot of data, they have a lot of information about their company which is sitting somewhere. பட் அதை வச்சு டெய்லி ஒரு அதை வச்சு அவங்க are they making decisions on a regular basis to run their business efficiently ன்னு பார்த்தா I don't know whether it is happening. அதாவது இந்த end of SaaS அல்லது AI will take over your job, a person with AI will replace a person without AI, இந்த கதைகள் நிறைய தடவை கேட்டுட்டோம். ஆனால்
ஒரு ஹிஸ்டரி லெசன், ஒரு சரித்திர பாடம் பார்க்கலாம். RedBus உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த RedBusங்கிற அந்த ஸ்டார்ட் அப் உருவான அன்று இரவு என்ன நடந்தது? ஏதோ தீபாவளி சமயம் இவர் வண்டியில் ஏற பார்க்குறாரு. சீட் இல்லைன்னு கண்டக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. வண்டி கிடைக்கல இவருக்கு. வீட்டுக்கு சமயத்துக்கு நேரத்துக்கு போக முடியல. அடுத்த நாள் அவருக்கு தெரிய வருது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரயாணிகள் போக முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, தத்தளிச்சாங்க, நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க என்றும், எத்தனையோ ஆயிரக்கணக்கான இருக்கைகள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான வண்டிகளில் காலியாகவும் இருந்தன என்றும் அவருக்கு தெரிய வருது. இதை கனெக்ட் பண்ணலடா சாமி. இங்கே there is data, people wanting to go. இங்கே there is another data of seats that are running empty in a nearly full bus. இதை மட்டும் நம்ம கோர்த்து விட்டுருந்தோன்னா அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவை டெக்னாலஜியை உபயோகித்து சாஃப்ட்வேர் எழுதி பஸ்ஸை விஷுவலைஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு மிடில் ஏஜென்சியாக கனெக்டிங் buses with travelers அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னார். நல்லா வந்தது. பட் a company that runs on one idea that happened on one night to the founder long ago and continues to squeeze more out of that same idea will not survive. ஏன்னா சுற்றி ஐ டோன்ட் நீட் அ ஹியூமன் பீயிங், மை ஏஜென்ட் கேன் புக் அ டிக்கெட் டு மீ, டிக்கெட் ஃபார் மீ டுடே அப்படின்னு சொல்லிடும். ஆனால் இப்போ RedBusங்கிற அதே ஏஜென்சி ஒரு ஐடியாவை ஆரம்பித்தோம், அந்த ஐடியானால் இவ்வளவு பெருசானோம், இவ்வளவு வேகமாக நம்மளுடைய ரெவென்யூ ஏறிச்சு, நம்மளுடைய பிரான்ச்சஸ் பெருசாச்சு. பட் அதே சமயத்தில் நம்ம சுற்றுப்புற சூழலில் என்னெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, ஆட்டானமஸ் ஏஜென்ட்ஸ்னு ஒன்று வந்திருக்குடா அப்படின்னு பார்த்து RedBus புக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, ஐ டோன்ட் ஈவன் நீட் டு கோ டு த வெப்சைட், ஐ கேன் டெல் மை ஏஜென்ட் MCP அப்படின்னு அவன் எக்ஸ்போஸ் பண்ணினான்னா, நீங்கள் சொல்கிற அந்த கிளாடோ அல்லது ஜெமினையோ கேன் கண்டினியூ டு யூஸ் த RedBus சர்வீஸ், do it faster, do it without human intervention, and that service can continue to be in business. But நான் என்றோ ஒரு நாள் எனக்கு தோன்றின அந்த ஞானோதயத்தை வைத்துக்கொண்டு இன்னும் ஓட்டிக்கிட்டே இருப்பேன், ஊரில் என்னெல்லாம் மாறினாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாவு மணி தான். யூ நீட் டு, அதாவது நம்ம ஜெஃப் பெட்ஸாஸ் சொல்வார், எவ்ரி டே when I wake up, come to work, I start my day as if I look at it as day one. இன்று நாம் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கு தான் என் கம்பெனியின் முதல் நாள், இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஃபைன், இதுவரைக்கும் சந்தோஷப்பட்டதுக்கும் சம்பாதித்ததற்கும் சரியாக போச்சு. இன்று கல்லா பெட்டி காலி, என்னுடைய கூட இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு பக்க பலம், எனக்கு தெரிஞ்ச நான் கஷ்டப்பட்டு அடிபட்டு கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் எனக்கு பாடம். வாட் டு ஐ டூ டுடே அப்படின்னு யோசிக்கிற கம்பெனிஸ்க்கு ஏஐ விடுங்க, அடுத்தது என்ன வேவ் வந்தாலும் இது பிரச்சனையாக பார்க்க மாட்டாங்க. திஸ் இஸ் an opportunity. How can I make a new weapon? How can I make a new service and make my customers happy, make my competitors unhappy? அப்படி தான் பார்ப்பாங்க. அதுதான் கரெக்ட். ஸோ பயப்படலைங்க, பயப்படுறது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பயம் இட் ஒன்லி ஸ்லோஸ் யூ டவுன். பயத்தை தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்குறோம் நாங்கள் இதை. ஸோ ஆன் ஒன் சைட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. ரியலி ஸ்மார்ட் பீப்புள் இன் த பிஸ்னஸ் ஆர் ஸ்மார்ட் கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க ஒரு ஸ்டாட்டிக் ஆப்லேருந்து தேர் லைக் ட்ரைங் டு ஆட் intelligence on top of it. They are improving. Every startup is doing it. This is on one side. On the other side, which is your another domain, like for example you are the president of Zoho School of Learning. நான் ப்ரிடாமினெண்ட்டாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் லைக் த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்கலேருந்து பீப்புள் ஹூ ஹாவ் லைக் ரீசெண்ட்லி கிராஜுவேட்டட் அண்ட் இன் த இண்டஸ்ட்ரி லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ், ஒரு
அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மீடியமுமே இல்லை. இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர், ஐ மீன் most of the institutes are outdated in the way they teach or they train and develop a talent. அது வந்து இது மாதிரி நான் பேசக்கூடிய ஆளே கிடையாது. Why I am speaking right now? Because I am facing problem in hiring talents. I am facing problem in getting a right resource for my company. எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது I can imagine how other larger enterprises also feeling it. ஏன்னா ஒரு சைடில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஜாப்ஸ் இல்லை, கவர்மெண்ட்ஸ் பண்ணலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இன்னொரு சைடில் companies actually need great talents in every business. எந்த business owner பார்த்தாலுமே they want good talents. Either they get someone, train inside, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷம் பண்ணுறாங்க. Some people pick it up, but majority of the country, majority of the human potential resources, especially in a country like India which is the maximum youngest population in the world, அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் தேர் இஸ் ஸோ மெனி நேரேட்டிவ்ஸ் அவுட் தேர். எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா somebody selling some course for 99 rupees. ஒரு பக்கம் வந்து காலேஜஸும் வந்துட்டு பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க, ஆண்டர்ப்ரனர்ஸுமே பேசுகிறாங்க. ஸோ வாட் ஷுட் அ டேலண்ட் டுடே, லைக் லெட்ஸ் சே somebody is watching this conversation from the college or a school, what would you tell for someone who is not from an IIT or not from a very privileged background, but still they have an internet connection, they have all the basic resources, how they can, without depending support from external world, அவங்க எப்படி அவங்க ஜர்னியை வந்து புஷ் பண்ணி அவங்கள எலிவேட் பண்ணிக்க முடியும் அக்கார்டிங் டு யூ? இப்போது ஒரு ஃபோன் பூத் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் பூத்துக்குள்ளே உள்ளே போயிட்டா அங்கே ஒரு டயல் இருக்குது. அந்த டயலை நீங்கள் திருப்பி எந்த வருடம் வேணால் செட் பண்ணலாம். அப்படியே நீங்கள் பின்னோக்கி நேரத்தில் காலத்தில் பிரயாணம் செய்வீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ ஒரு 100 வருடம், 1000 வருடம், 2000 வருடம் அப்படின்னு திருப்பலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு ஷோ மீ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்குறீங்க. 100 வருடம் முன்னால் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது? கொஞ்சம் அழுக்காக ஒரே பெட்ஸாக இருக்குது. 1000 வருடம் முன்னால் எப்படி இருக்குது? மரத்தடிக்கு கீழே ஒருத்தர் கத்தியை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு இடத்துல வெட்டி விட்டால் ரத்தம் போயிடுச்சுன்னா சுத்த ரத்தம் உனக்கு வந்துரும்ப்பான்னு மாயம் போட்டுக்கிட்டு இருக்காரு. 2000 வருடம் முன்னாடி ஹாஸ்பிட்டலே கிடையாது, அப்படி இருக்குது. டுடேஸ் ஹாஸ்பிட்டல் ஹைடெக், க்ளீன், no infections, probably even robotic surgery happening. Okay, சரி, ஒர்க் பிளேஸ் அப்படின்னு போகிறீங்க. ஒர்க் பிளேஸ் 100 வருடம் முன்னாடி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒரே புகையாக போயிட்டுருக்கு. 1000 வருடம் முன்னாடி ஒரே ஒர்க் பிளேஸ் வயக்காடு தான். அப்படியே 2000 வருடம் முன்னாடி போகிறீங்க, ப்ராபப்ளி கல் வச்சுக்கிட்டு ஈட்டி எரிஞ்சிக்கிட்டு அப்போ தான் ஆரம்பிச்சிட்ருக்காங்களா இருக்கும் வயல்லாம் பண்ண. இன்றைக்கி ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏர் கண்டிஷன்ட், மோஸ்ட்லி இன்டோர். என்ன தொழிலாக இருந்தாலும் முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஹெட்ஃபோன், அப்படியே உட்காந்துட்ருக்காங்க, பீன் பேக்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒர்க் பிளேஸ் முக்கால்வாசி இடங்களில், ஏன் ஃபேக்ட்ரிஸில் கூட மற்றதெல்லாம் ரோபாட் பார்த்துக்குது, இவர் உட்காந்துக்கிட்டு மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காரு வர்ச்சுவல் ரியாலிட்டியில். பள்ளிக்கூடம் பார்க்கலான்னு போகிறீங்க. 100 வருடம் முன்னாடி வரிசையாக குழந்தைகள் உட்காந்துட்ருக்காங்க, ஒரே வயது குழந்தைகள். ஒருத்தர் அங்கே வாத்தியார் சாக் பீஸில் எழுதிட்டுருக்கார். 1000 வருடம் முன்னாடி பார்க்குறீங்க, மரத்தடியில் தாடிக்கார ஆசாமி உட்காந்துட்ருக்காரு, திருவள்ளுவர் மாதிரி. முன்னாடி வரிசையாக குழந்தைகள் உட்காந்துருக்காங்க. இவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் ரிப்பீட் பண்ணுறாங்க. 2000 வருடம் முன்னாடி அதே மாதிரி. இன்றைக்கி எப்படிடா இருக்குன்னு போய் பார்க்குறீங்க, காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் பார்க்குறீங்க. வரிசையாக குழந்தைகள் உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஒருத்தர் பாடம் சொல்லி தந்துட்டுருக்காரு. பாதி குழந்தைகளுக்கு புரிய மாட்டேங்குது, ஆனால் புரியாமல் கூட அப்படியே திருப்பி சொல்லிட்டுருக்காங்க. Why this unchanged environment in schools and colleges while everything else has changed? Medical spaces, work spaces, entertainment spaces, they've all changed. Why hasn't academic spaces changed? அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. பதில் இல்லை.
மாறணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. மாறணும் மாறணும் மாறணும்னு நம்ம சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக மாற்றித்தான் பார்ப்போமே, நமக்கு கையில் இருக்கும் அந்த சிறு இடத்தில் அப்படின்னு ஆரம்பித்தது தான் ஜோஹோ ஸ்கூல்ஸ். ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு பேர் வச்சோம். 21 இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யோசித்து பார்த்த போகிறது, why colleges and schools are not able to create future ready. நீங்கள் சொன்னீங்க எனக்கு ரெக்ரூட் பண்ண கஷ்டமாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்கிறாங்க டேலண்ட், ஆனால் இருக்காங்கன்னு தெரியும், வேர் ஆர் தே அப்படின்னு கேட்டிங்களே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, why are they not creating future ready industry relevant graduates அப்படின்னு பார்த்தா, go back to their fundamental commitment. அவங்க கமிட்மெண்ட் என்ன? பணத்தை கொடு, உனக்கு இது தெரியாது, அதை உனக்கு புரிய வைத்து விடுகிறேன், பணத்தை வாங்கி கொண்டு விடுகிறேன். அந்த லெவலில் தான் கமிட்மெண்ட் இருக்குது. The commitment does not extend to the place where they will use that knowledge. இப்பொழுது நீ கற்றுக்கொண்டிருக்கிறாயே, அது எங்கு உபயோகப்படும், எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொண்டால் புதிதாக என்ன கதவுகளும் என்ன சாளரங்களும் திறக்கும், அங்கு அதை எப்படி உபயோகிக்க வேண்டும், the context, the relevance, the actual practical use of what you learn. நிறைய இடங்களில் நிச்சயம் there are some universities, there are some schools and colleges that have understood this, but very, very few. An overwhelming majority still continue to act in that, give me the money, here is the knowledge, I don't care what you do with it, because the moment you leave my campus, I don't know where you go. The sad truth is most of the places they are taking the money and the knowledge is also not being transferred. That is another sad truth. Okay. So Zoho Schools la enna panninom, every graduate who completes that program, that 2-year program, becomes an employee in the company. ஸோ எங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட், அதாவது ஒரு குடும்பத்தினராக சேர போகிறாங்க. ஸோ எங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஃபார் ஹையர் தேன் எ கமிட்மெண்ட் எ டிப்பிக்கல் காலேஜ் வில் ஹாவ் டுவர்ட்ஸ் எ டிப்பிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த வித்தியாசத்தை யார் வேணால் பண்ணலாமே. எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ், they can create a workplace around them, they can collaborate with a company. எத்தனையோ companies can identify a set of academically oriented people and say, let's follow this model. The model is pretty simple. 4 or 5 pillars தான் எங்களுக்கு. 2-year program. 1 year in the classroom. 2nd year, you are embedded in the workplace, in teams, as interns. அங்கே அப்படியே நீ 2வது வருடமும் கற்றுக்கொள்கிற. 2 வருடங்கள் முடிந்த பிறகு you become an employee in the company. We don't charge fees, we pay you a stipend. ஏன்னா எந்த வர்க்கத்தினரும் சேரலாம். எனக்கு பணம் இல்லை என்பதினால், எனக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல என்பதினால் இந்த கனி எனக்கு எட்டாமல் ஆயிடுமோ அப்படின்னு இருக்காது. Everybody can join. We don't mark attendance. ஏன்? வேண்டா வெறுப்பா புரிந்த விஷயங்களை திருப்பி ஒப்பிக்கிறாரா இந்த வாத்தியார், எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற அந்த மாணவன் உட்கார மாட்டான். வகுப்பறைக்கு வெளியில் போய் ரிசர்ச் பண்ணுவான், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவான். அதே மாதிரி எனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறதுங்கிற மாணவனும் உட்கார மாட்டான். எனக்கு ஐ எம் இன் தட் ரைட் ஜோன், ஐ எம் ஜென்ரலி அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி திங், தெர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக்ஸ் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இவர் எனக்கு அதை சொல்லித்தரார் அப்படிங்கிற மாணவன் மட்டும் உட்காருவான். அந்த மாணவன் தான் நம்மளுக்கு வேணும். வாத்தியாரும் ஏதோ புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி வந்துட்டு ஐயா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குற அந்த காலம் போயிடும். ஏன்னா புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி நீ கொடுக்க போகிறேன்னா யூடியூப்லேயே சேனல் இருக்குது, சாட் ஜிபிடியே எனக்கு சொல் தந்துடும். நீ பட்டு அறிந்து கொண்ட விஷயங்களை சொல்ல போகிறாயா? யுவர் பர்சனல் ஸ்டோரிஸ், யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், யுவர் பெயின்ஸ், யுவர் சேலஞ்சஸ், யுவர் அட்வென்ச்சர்ஸ், இந்த அளவுக்கு நீ உயர்ந்திருக்க. நீ இப்போ சீனியர் மேனேஜர் அட் ஜோஹோ comes as a part-time faculty at Zoho Schools. அவர் எத்தனை புத்தகங்கள் எழுத முடியும், ஆனால் எழுதாமல் உட்காந்துட்ருக்கார். அந்த எழுதா புத்தகத்தில் இருக்கும் பக்கங்களை அவர் அந்த சொற்பொழிவில் நம்மளுக்கு சொல்லித்தரார். அந்த சொற்பொழிவு worth its weight in gold,
பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனால் அட்டெண்டன்ஸே எடுக்கலைன்னா கூட பசங்க வந்து உட்கார்றாங்க. ரைட். பரீட்சைகள் கிடையாது. ஏன்னா பரீட்சை என்பது ஒரு ஆர்டிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஏஜ். உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி தந்துட்டேன், கற்றுக்கிட்டு இருக்கியா பார்க்கலாம், மனப்பாடமாக சொல்லு அப்படிங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்பொழுது ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ ஒரு கம்ப்யூட்டரோ கேன் டூ இட் பெட்டர் தென் அஸ். ஸோ அதை வைத்து என்னை எடை போடுவதை நிறுத்து. கேன் ஐ ப்ராம்ப்ட் சம்திங் பெட்டர் என்று எனக்கு பரிசோதித்து பார். ஸோ தி டெஸ்டிங் சேஞ்சஸ் ஃப்ரம் டு யூ ரிமெம்பர் டு கேன் யூ திங்க், கேன் யூ கம்யூனிகேட், கேன் யூ கொலாபரேட். ஸோ அந்த விஷயங்களுக்கு மதிப்பு ஏற்றி விட்டு ஒரு வேலை நான் செய்கிற இடத்துலையே போய் பாருங்களேன். நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. டைம் சொல்லிவிட்டு 3/4 மணி நேரத்தில் இந்த எஸ்ஸேவை எழுதி காட்டு அப்படிங்கிறீங்க. அல்லது ஒரு வீடியோ எடிட்டரை ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா ½ டே கொடுக்குறேன், இந்த வீடியோ ஃபுல் ப்ராசஸிங் பண்ணி காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. இன்டர்நெட் கட் பண்ணிடுறீங்க, யூ கான்ட் யூஸ் மிட் ஜர்னி அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அதெல்லாம் செஞ்ச அப்புறம் கஷ்டப்பட்டு அவர் உள்ளே சேர்ந்துடுறார் உங்கள் வேலைக்கு. வேலை பண்ணும்போது எப்போவாவது யாரும் உன்ட்ட பேச மாட்டாங்க, நீ யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது, இன்டர்நெட்டில் போய் நீ சர்ச் பண்ணக்கூடாது, ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, வேலையை பண்ணு, 2 மணி நேரத்துக்குள்ளே க்ரியேட்டிவாக ஏதாவது ஐடியா கொண்டு வான்னா சொல்கிறீங்க. Creativity doesn't run on a schedule. Creativity thrives when there are other people around you to brainstorm. So, பரீட்சைகளை நாங்கள் அப்படி மாற்றிட்டோம். Do assignments together. Come up with project ideas. Ask questions. We evaluate you based on the quality, not the quality of your answers, but the quality of your questions. சரியாக கேட்க தெரிகிறதா உனக்கு? கேட்டு கேட்டு அது அப்படியே டபுள் கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, டு யூ கோ டீப்பர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வி வாண்ட் டு எவாலுவேட். ஸோ இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் டிஃபரன்சஸ் வி சி பிட்வீன் அ கன்வென்ஷனல் காலேஜ் அண்ட் Zoho schools. Anybody can do it. Any company can set it up. நீங்கள் இட்ஸ் அ பிட்டி அப்படின்னு சொன்னீங்க, ஸ்கூல்ஸ் do not even give education அப்படின்னு சொன்னீங்க. It's a pity then that many companies, many organizations don't see this as a viable option to create their own talent pipeline. ஒரு அளவுக்கு கம்பெனி வளர்ந்த பிறகு அந்த கம்பெனி மேல் சமுதாயம் வைக்கும் ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. சும்மா ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காத நீ. வாட் ஆர் யூ டூயிங் டு அப்லிஃப்ட் த சொசைட்டி? வாட் ஆர் யூ டூயிங் டு பிரிங் அபவுட் அ சேஞ்ச் அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இன் வாட் எவர் ஸ்கேல் எனிபடி கேன் டூ, அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னது 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது கம்பெனிஸுமே மேபி லைக் தே கேன் செட் அப் அ academy, learning and academy vertical so that they can train the talents for themselves or for others. At the same time, institutes may vandu they need to set up a working space, which is something interesting for me, because they have all the potential resources, they have acres of area. It's not about problem of funding or resource, because say for example if you go to a company let's say which is struggling to grow, and then அவங்க வந்து ஒரு ரிசோர்ஸை அலோகேட் பண்ணுறது, அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள், பட் இட் இஸ் சேலஞ்சிங். பட் ஆன் தி அதர் அண்ட் தி அதர் சைட் ஹேஸ் த ரிசோர்ஸஸ், ஜஸ்ட் தட் த இன்டென்ட் ஹேஸ் டு பி தேர். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுமே இந்த மாதிரி ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி ஐ திங்க் திஸ் இஸ் வெரி மச் டூவபிள். அண்ட் அட் தி ஹையஸ்ட் லெவல் ஒர்க் அண்ட் லேர்னிங் தே ஆர் கன்வர்ஜிங். இப்போது where is the latest LLM coming from அப்படின்னா, is it coming from a company or from a university? Where is the latest programming language அப்படின்னு கேட்டால், is it coming from a company or from a university? Anthropicங்கிற அந்த கம்பெனி இருக்கே, கிளாடு கொண்ட அந்த கம்பெனி பொறாமையாக இருக்கு அவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்த்தா. ஏன்னா முந்தானேத்து நியூஸ் அது, they have launched an academic institute within their company. ஒரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. They are now inviting students to enroll. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஏஐ ஆன் எஜுகேஷன் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். என்ரோல் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். பிகாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் லேர்னிங் இஸ் பிளரிங். உங்களுடைய டீம்மேட்ஸையே கேட்டு பாருங்கள். எஸ் சம்பாதிக்கிறோம், அதுக்காக வேலை பண்ணுறோம், பட் ஒரு மாதத்தில்
just in the passage of 1 month, I have learned a new skill. I have learned something that I didn't know 1 month ago ன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா the most interesting workplace is the place where you get to learn while you work. வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வேலையை சரிவரச் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளும் இடம்தான் நல்ல வேலை பண்ணுற இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது that is the only learning, that is the true learning. More and more companies should do this. Right. So but இந்த டைமில் இப்போது the tradition, especially with AI in place, இப்போ கற்றுக்கிற விதம் வந்து மொத்தமாக மாறிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக்கில் படிச்சுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் நம்ம ப்ரௌஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். இப்போது எல்லாமே உங்களுக்கு இப்போது சாட் ஜிபிடி கிளாடே வந்துட்டு இட் இஸ் டெல்லிங் யூ த என்டையர் பாத்வே, நீ என்னென்னா படிக்கணும், எத்தனை கோர்ஸ் பண்ணணும். ஸோ த வே இன் விச் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ் இவால்விங் அண்ட் சேஞ்சிங். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்னும் ஓல்ட் ஸ்கூல் மெத்தடாலஜிலேயே I would say 90% or even more than that size of a society is stuck. ஸோ இதை நம்ம எப்படி வந்து பிரேக் பண்ணணும்? லைக் பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் அக்செப்ட் பண்ணணும், கவர்மெண்ட் இதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் again as I told, people who have that privilege to evolve, they are doing it. But ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கிற மேபி அவங்க டீச்சர்ஸ் வந்துட்டு சொல்லலை, இல்லை ஒரு சின்ன ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் லேபே இல்லாத ஸ்கூல்ஸ்லாம் இன்னமுமே இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த அவேர்னஸை நம்ம எப்படி கொண்டு போக முடியும்? ஏன்னா ஒரு கிளாட் மாதிரி ஒரு டூல் வச்சுட்டு நீங்கள் அதுக்கிட்ட கான்வர்ஸ் பண்ணி இன்றைக்கி கற்றுக்கலாம், பர்சனலைஸ்டாக யூ கேன் லேர்ன். ஸோ இதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அடாப்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரோ ஆக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இஸ் தட் த how we learn is a problem, or how we நிறைய பேருக்கு இந்த க்யூரியாசிட்டியை நீங்கள் சொன்ன மாதிரி கற்றுக்க முடியும், யார் வேணால் கற்றுக்க முடியும், ஈஸியாக கற்றுக்க முடியும். பட் அந்த கற்றுக்கிற ஆர்வத்தை நம்ம தூண்டுறது வந்து நம்ம சொசைட்டிலேயே அந்த கான்செப்டே இல்லை. அந்த க்யூரியஸுங்கிற வார்த்தையே நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சுது. ஹவு டு பி க்யூரியஸ். சில பேர் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இது கற்றுக்கணும்னு இருப்பாங்க. ஈவன் இன் மை கம்பெனி த டாப் எம்ப்ளாயீஸ், எவ்ரிபடி, மை டீம்மேட்ஸ் ஆர் someone who wants to learn every day. அது வந்து இன்னேட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கில் செட் நிறையா பேத்துக்கு இருக்குது. தே ஆர் க்ரோயிங், இவால்விங் எவ்ரி டே. பட் சில பேத்துக்கு வந்துட்டு அது ஓகே, நான் எனக்கு கோர்ஸ் முடிச்சுட்டேன், எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, ஐ எம் கோயிங் டு ஸ்டே அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு இட் ஹாஸ் பிகம் அ மேண்டட்ரி சிச்சுவேஷன் தட் யூ நீட் டு ப்ராக்ரஸ் அண்ட் பி க்யூரியஸ். ஸோ அந்த க்யூரியாசிட்டி கற்றுக் கொடுக்க முடியுமா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ்? ஆக்சுவலி நிறைய பாயிண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணிங்க. ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் ஈச் ஆஃப் தோஸ். கம்ப்யூட்டர் லேபே இல்லாத அப்படின்னீங்க. சில சமயம் அந்த மாதிரி இடங்களை பற்றி யோசித்து பார்க்கும் பொழுது ப்ராபப்ளி தட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் யுவர் லேர்னிங் ஜேர்னி. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனை என்னால் தினமும் சந்தித்து பேசி பழக ஒரு வாய்ப்பு இருக்குது. Zoho ஸ்கூல்ஸில் I work with children 17 to 20 years of age. So it's my next generation. அந்த ஜெனரேஷனை குற்றம் சொல்லலைன்னா அவங்களுடைய அந்த குணாதிசயங்களை பார்த்து புரிந்து கொள்ளும் பொழுது, when you have the answer to everything available for free at the tap of a little screen, இதற்கு என்ன பதில் இருக்க முடியும் அப்படின்னு தேடுற அந்த உந்தலே இல்லாமல் போயிடுது. they simply settle down to a world of assumed wisdom. என்னை சுற்றி எல்லாத்துக்கும் பதில் இருக்குப்பா, ஸோ கேள்வியே நான் கேட்க வேணாம்ப்பா. ஸோ கேள்வி கேட்க வேணாம்ப்பா அப்படிங்கிற சமயத்திலிருந்து கேள்வி கேட்க தெரியாதுப்பா அப்படிங்கிற சமயம் வருவது ரொம்ப சுலபம். When you don't ask questions even when you can, you end up very soon in a place where you can't ask questions when you want. அந்த ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. அதனால் எங்கள் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இல்லை, அல்லது எனக்கு கிளாட் அல்லது சாட் ஜிபிடி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாமோ? ஏன்னா நான் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும்
எனக்கு மீனிங் தெரியாது. நிறைய கடினமான புத்தகங்களை எங்கள் அப்பா எனக்கு கொடுப்பார், படி இதை அப்படிம்பார். சென்டென்ஸை வச்சு அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். அதனால் இப்போ நான் ஒரு வார்த்தையை சந்தித்தேன்னா சிறு வயதில் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது எந்த சென்டென்ஸை பார்த்து, எந்த வாக்கியத்தை பார்த்துங்கிற அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, வார்த்தையை அந்த வாக்கியத்தை வச்சு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது. அப்பா என்ன சொல்லுவார், டிக்ஷனரியில் பாரும்பார் எங்கள் அப்பா. மொத்தமாக வெப்ஸ்டர்ஸ், சேம்பர்ஸ் அப்படின்னு பெருசாக இருக்கும், ஷெல்ஃபில் இருக்கும். ஷெல்ஃபில் போய் எடுப்போம், தூசி தட்டுவோம், இப்படி பார்க்க போவோம். அப்படி பார்க்க போகும்போது ஒரு வேர்டுக்கு சிசிஜி அப்படின்னு ஒரு வேர்டுக்கு அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னா உடனே நேராக அந்த பக்கத்துக்கு போயிட முடியாது. ஸோ எஸ்ஸை தேடிக்கிட்டு போகணும், அப்புறம் ஒய்யை தேடிக்கிட்டு போகணும். போகும் பொழுது உனக்கே அறியாமல், நீ ஆசைப்பட்டு பார்க்காமல் உன் கண்ணில் படும் வார்த்தைகள் எத்தனை இருக்கும். ஸோ என்னது இது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்பீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தாண்டி போயிடுவீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கண்ணில் படும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடி செல்லும் ஒருவர் எத்தனையோ விஷயங்களை அப்படி பொறுக்கி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி போயிடுச்சு. ஏன்னா கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ ஏன் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதோ கூட ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிலன்னா வாட் இஸ் அப்படின்னு கேட்டாலோ, டைப் அடித்தாலோ, அல்லது டேப் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லுக் அப் அப்படின்னு சொன்னாலோ அந்த வார்த்தைக்கு மட்டும் உங்களுக்கு பதில் கொடுது. அதனால் வொக்காபுலரி இன்னைக்கு விருத்தி செய்வதற்கு வாய்ப்பு கம்மியாகிடுது அப்படின்னே நான் சொல்லுவேன். லேர்னிங் அப்படிங்கிறது ஹவு ஷுட் லேர்னிங் சேஞ்ச் அப்படிலாம் கேட்டிங்க. லேர்னிங் என்பது நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணினோமே, ஏன் மாறவில்லை அப்படின்னு கேட்டோமே, அதையே திருப்பி கேட்கலாம். சில விஷயங்கள் மாறாமல் இருப்பதற்கு காரணம் மாற்றம் தேவையில்லை என்பதினாலோ அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா வாட் இஸ் லேர்னிங்? மெனி ஆஃப் அஸ் திங்க் லேர்னிங் இஸ் ஒரு எம்டி வெசலை கையில் தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வாத்தியார் இந்தாப்பா அப்படின்னு அதில் போடுறாரு, அதை ஏந்திக்கிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறோம். We think learning is the filling of a bowl. No. Learning is the making of a larger bowl. நீ களிமண்ணா போகிற ஒரு வாத்தியார்கிட்ட, அந்த வாத்தியார் உன்னை புரிஞ்சுக்கிறார், உன்னுடைய ஆசைகளை தெரிஞ்சுக்கிறார், உன்னுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்க பார்க்குறார், நீ செல்லும் இடம் என்ன, நீ செய்யும் தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்குறார். பார்த்துட்டு உனக்கு ஏற்ற அந்த ஓடு இதுதானடா கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி, இதை வைத்து கொண்டு உலகத்திற்குள் செல், அங்கு எங்கெல்லாம் பொழிகிறதோ அதை பிடித்து கொண்டு வா. That could be the redefinition of learning. அப்படி இருக்க போகுதுன்னா ஏஐ வந்துருச்சா, சரி ஏஐயை கற்றுக்கலாம், இனிமேல் கோடிங் தேவையில்லை, இனிமேல் ரைட்டிங் ஹவு டு ரைட் கற்றுக்க வேணாம், ஏன்னா ப்ளீஸ் ரைட் அன் எஸ்ஸே ஃபார் மீன்னு சொன்னால் அது எழுதி கொடுத்துரும். இனிமேல் ஹவு டு ட்ரா எ கண்டினியூஸ் கர்வ் இன் ஃபோட்டோஷாப் கற்றுக்கொள்ள வேணாம், ஏன்னா ப்ளீஸ் மேக் திஸ் அ கண்டினியூஸ் கர்வ்னு சொன்னால் அதுவே பண்ணிடும். அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். The difference between learning to drive a car and learning to fix a car. மெக்கானிக்கும் டிரைவருக்கும் இருக்கிற வித்தியாசம். சில மெக்கானிசம்ஸ் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஓவர் ஹீட்டிங், what should you do? A race car, when the race car driver knows the mechanics of the car, that is when he wins the race. ஒரு அந்த கார் how is it responding, சவுண்ட் வேறு மாதிரி இருக்குது, எந்த சமயத்தில் நான் நைட்ரோ பூஸ்ட் கொடுக்கணும், when is the tire ready to be damaged, and அப்படிங்கிற அந்த விஷயங்கள் ஒன்லி ஒரு அந்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மெஷின் வரும்பொழுது தான் அந்த அழகு வரும்னு சொல்லுவாங்க. அந்த அந்யோன்யம் வரணும் அப்படின்னா மேலோட்டமாக ட்ரைவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போகாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெக்கானிக்ஸ். ஏன் ஏஐலாம் வருவதற்கு முன்னால் என்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் என்ஜினியரிங் பண்ணிங்களா? அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னீங்க, ஃபுட் ப்ராசஸிங். ஸோ உங்களுக்காவது கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருந்திருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்
காலேஜுக்குள்ளே போய் முதல் வருடம் கார்பென்ட்ரி அப்படின்னு ஒர்க் ஷாப்புக்கு போவான். போவானா? அந்த கேள்வியை கேட்பான், நான் எதுக்குடா கார்பென்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்பான். நான் தான் ரம்பத்தை பிடிக்கவே போகிறதில்ல, மரத்தை வெட்டவே போகிறதில்ல அப்படிங்கிறான். பட் வாட் ஆர் தே டூயிங்? அந்த வெசல் உருவாக்குதல் அப்படின்னு சொன்னேனே, வாட் ஆர் தே டூயிங் அப்படின்னா, இன்றைக்கி அந்த பையன் தேங்க் பண்ணுறான். தேங்க்யூ ஒர்க் ஷாப் மேனேஜர், எனக்கு சொல்லி தந்ததுனால்தான் ஐ am able to write code that will manage a CNC printer, a 3D printer that will cut metal and will understand what tolerance to give. அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை. புது புது விஷயங்கள் அடுத்தது வரும் பொழுது தான் அன்னைக்கு என்றோ நாம் கற்றுக்கொண்டோமே அதை எங்கே உபயோகிப்பதுன்னு தெரியாது. ஸோ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் we all have to learn is the art of learning on the go. ஒவ்வொரு தடவை நீ தடுக்கி விழும் பொழுதும் எதையாவது பொறுக்கி எடுத்துக்கொள்ள முடியுமா? இன்று நான் பட்ட கஷ்டத்தினால் எனக்கு வாழ்நாள் முழுதும் உதவும் அந்த அறிவுரை என்ன அப்படிங்கிற அந்த லேர்னிங், த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஆன் த கோ, அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸாக நம்மளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் வி கேன், அதுக்கு ஏஜ் கிடையாது. ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஆன் த கோங்கிறது அலெக்சாண்டருக்கு சொல் தந்திருப்பாங்க, நம்ம ராஜராஜ சோழனுக்கு சொல் தந்திருப்பாங்க, அப்துல் கலாமுக்கு சொல் தந்திருப்பாங்க, நம்மளுடைய வரும் சந்ததியினருக்கும் அது ரெலவெண்ட் தான். பட் ஹவு டு யூ டீச் த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஆன் த கோங்கிறது தான் முக்கியம். பட் தட் ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நீங்கள் சொன்னீங்களே க்யூரியாசிட்டி அப்படின்னு, க்யூரியாசிட்டி இஸ் நம்ம ஒரு காலத்தில் கடல் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடல், அந்த பக்கம் அந்த பாயிண்ட்டை தாண்டி போனால் விழுந்துருவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதை தைரியமாக ஒன்றும் ஆகாது, என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கப்பலில் போகிறான் பாருங்கள். அந்த உலகத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி our children know that the world is circular, they know that they always have a GPS, they will never get lost, they know that they can navigate even during daytime, even during night time. There is no romance anymore, there is no sense of adventure. அப்படிங்கிற அந்த உலகத்தில் இந்த குழந்தைகள் உருவாகிட்டு இருக்காங்க. How do we add curiosity to that? How do we tell them, sorry, we won't give you the answer, here is the better way to ask the question, let us arrive at the answer together. அப்படிங்கிறது முக்கியம். So again, tracking from the same answer that you have said, ஏன்னா இப்போ the way we are learning has changed, the way we see everything has changed. நீங்கள் இந்த ராஜராஜ சோழனோட எக்ஸாம்பிள் சொன்னீங்க, how people are able to navigate only with the mobile phones. இப்போ வந்து நம்மளோட பிரெயின் ஓவராலாக ரீவயர் பண்ணப்பட்டுருச்சா? இதுக்கு மேலே நம்ம வந்து மூவிங் ஃபார்வர்ட் ஒரு பெரிய கோயில் மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் வந்து நம்மளால் பண்ண முடியுமா இப்போ இருக்கிற என்ஜினியர்ஸ்னால? இல்லை, I mean, of course, there are different kind of innovations happening, but இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்களே வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க. I also read about Konark Temple. There is so much of science and technology was with us long back. இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து are we being rewired? இது எப்படி possible? Like, or are we going to be a little dumber society when compared to our forefathers? இது எப்படி வந்து நம்ம போக போகிறோம்? இல்லை, இதை பற்றி நிறைய நான் யோசிச்சிருக்கேன். இதை சரியான விடை கூறும் அளவிற்கு எனக்கு புத்தி இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் இந்த கேள்வியை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு தோன்ற எண்ணங்களை நான் சொல்கிறேன். முதல்ல அந்த காலத்தில் நாங்கள்லாம், இந்த காலத்தில் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறத நிறுத்தணும். ஓகே, ஏன்னா ஒவ்வொருவரும் அவங்க சமுதாயத்தில் அந்த நேரங்களில் அவங்களுக்கு முடிந்ததை ஆசைப்பட்டிருக்காங்க. அதில் நல்லா பண்ணுறவங்க இருந்திருக்காங்க, அதில் சொதப்பினவங்க இருந்திருக்காங்க, அதில் உருவாக்கினவங்க இருந்திருக்காங்க. அதில் உருவாக்கினதை நான் அப்படியே வெறும்னா கன்சியூம் மட்டும் பண்ணிக்கிறேன், நுகர்றேன், அது மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்க இருந்திருக்காங்க. There has been a creative society and a consumerist society. ராஜராஜ சோழன் காலத்தில் அவர் ஒருத்தர் கோவில் கட்டினார்ப்பா, எனக்கு கோவில் வந்திருக்கு, வாங்க போய் சுண்டல் சாப்பிட்லான்னு எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்கங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் ராஜராஜ சோழன் காலத்தில் கிரியேட்டராக இருப்பது ரொம்ப கடினமாக இருந்திருக்கும்.
இன்னைக்கு every consumer can potentially be a creator. The tools are now democratized. அவருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உளியோடு சேர்ந்து பெரிய கல்லை பக்கத்து ஊர்லேருந்து உருட்டிட்டு வந்தால் தான் கிரியேட்டர். இன்றைக்கி நீயும் ப்ராம்ப்ட் அடிக்கலாம், நானும் ப்ராம்ப்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த லெவலிங் ஆகியிருக்கு. அதனால் நான் சந்தோஷம்தான் படுறேன் அந்த க்ரியேட்டிவ் எபிலிட்டியை பற்றி. we should stop denouncing the next generation, rewiring the brain அப்படின்னு நீங்கள் முதல்ல அது எவ்வளவு உண்மை, அது நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிம்பாங்க. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ரீவயர் ஆகுதா, எவல்யூஷனில் ரீவயர் ஆகுதா, அல்லது நான் படிக்கும் ஒவ்வொரு புத்தகமுமே என்னை ரீவயர் செய்து கொண்டிருக்கிறதா, எனக்கு ரீவயர் ஆனது எனது சந்ததியினருக்கு கிடைக்குமா அல்லது அவரும் புதிதாக ஆரம்பித்தால்தான் ஆகுமாங்கிறதெல்லாம் இன்னும் ப்ரூவன் கிடையாது. பட் அப்படியே இருந்தால் கூட I think just as we lose some abilities, our ability to navigate with the stars, our ability to probably memorize so much content. எங்கள் தாத்தாவோட தாத்தா மனக்கணக்கிலேயே எல்லாத்தையும் போட்டுருவார் அப்படின்னு இன்னும் பெருமைப்பட்டு இருக்காங்க சில பேர். இன்றைக்கி என்னால் டேபிள்ஸ் சொல்ல முடியல அப்படின்னு. பட் டுடே ஐ திங்க் ஜஸ்ட் as we lose some skills, we are also gaining some skills. ஒரு காலத்தில் 100-150 பேருக்கு மேலே ஒருத்தனுக்கு தெரியக்கூட தெரியாதான் அவன் வாழ்நாள் முழுசா. ஏன்னா அந்த வில்லேஜை சுற்றி காடு, அந்த காடை தாண்டி ரொம்ப வெகு சிலர் தான் தாண்டி போனவங்க திரும்பி வரதில்லை, ஆனால் அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க. பட் இப்போது ஏரோப்ளேன்னாலையும் கப்பல்னாலையும் ஏன் இன்டர்நெட்னாலையும் ஃபேஸ்புக்னாலையும் 5000 பேரை என்னால் தெரிஞ்சு வச்சுக்க முடியும். I am on first name terms with 5,000. LinkedIn has another 5,000. வேண்டுமென்றால் நினைத்தபடி உட்கார்ந்த இடத்திலிருந்து என்னால் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அப்படிங்கிறது அந்த காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கலை. இன்று அதை பண்ண முடியும். அப்படிங்கும்பொழுது yes, we lose some, we gain some. But my focus would be, நீ ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இலான் மஸ்க் காலத்தில் இருந்தாலும் சரி, are you a creator or are you a consumer? Creator என்பது யார்? எனக்கு ஆசைப்பட்டதை, என்னால் முடிந்ததை நான் ஏதாவது உருவாக்கி இல்லாததிலிருந்து ஏதோ ஒன்று அப்படிங்கிறது. அப்படி ஆட்டம்ஸையோ பிட்ஸையோப்பா, ஆட்டம்ஸை சேர்த்து வைக்கிறேன் இந்தாப்பா அப்படின்னு காட்டுறேன், அல்லது பிட்ஸை சேர்த்து வைக்கிறேன், இந்த சினிமாவை பார், இந்த பிக்சரை பார், இந்த எழுத்தை பார் அப்படின்னு நான் கோர்த்து விட்டு உலகத்துக்கு தரேன். அந்த உலகத்துக்கு தரும் அந்த 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 வழி எனக்கு பிடிச்சிருக்கு, தினமும் அந்த வழியில் செல்கிறேன். அப்படிங்கிறது கிரியேட்டர் எக்கானமி. கன்சியூமர் என்பது யாராவது பண்ணிங்களா, நீ இட்லி பண்ணியா இன்னைக்கு காலையில், நீ கொடு நான் சாப்பிட்றேன், எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு போறியா, நான் பின்னாடி பேசஞ்சராக உட்காந்துக்கிறேன், நீ சினிமா போட்டிருக்கியா நான் பார்க்குறேன். அப்படிங்கிறது நுகரும் எக்கானமி. எஸ், ப்ராபப்ளி it's easy to, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் உலகத்தில் it is easy to get sucked into that economy. But long lasting pleasure எப்பொழுது வரும் அப்படின்னா, மற்றவர்கள் முகத்தில் புன்சிரிப்பை பார்க்கும் பொழுது, மற்றவர்களுடைய மூளையை நீ விருத்தி செய்கிறாய் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு உதயமாகும் பொழுது, அதுக்கு you should be obsessed with creating something and putting it out to the world. ஒரு ஃபேவரட் ஆத்தர் ஒருத்தர் இருக்கார், ஆஸ்டின் கிளியான் அப்படின்னு பேர் அவருக்கு. அமெரிக்கன் ஆர்டிஸ்ட், ரைட்டர், மியூசிஷியன், மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ இவர் ஷோ யோர் ஒர்க் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். முதல்ல ஸ்டீல்னு ஒரு புத்தகம் எழுதினார், அது திருடி உலகத்துக்கு கொடு அப்படின்னு. அதுக்கப்புறம் எழுதின புத்தகம் ஷோ யுவர் ஒர்க். அந்த ஷோ ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படிம்பார், ஷோ யுவர் ஒர்க் அப்படிம்பார். இது 2-3 புத்தகம் எழுதினால் கட்சியில் கீப் கோயிங்கிறது 3வது புத்தகம். இந்த 3லேயுமே அவர் சொல்லுவது இதுதான், டோன்ட் செட்டில், வாட் கேன் யூ கிரியேட் தட் அதர்ஸ் கேன் கன்சியூம்னு பாரு அப்படிம்பார். ஸோ இன் சம் ஃபார்மேட் இந்த மாதிரி இப்போ பாட்காஸ்ட், இப்போ நிறைய பேர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், எல்லா பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் வந்து கிரியேட்டர்ஸ் ஆர் டூயிங் இட். ஒரு சைடில் ஒரு கிளாமரஸான விஷயம் இருந்தாலும் லைக் பீப்புள் ஆர் ஆக்சுவலி மேக்கிங் இம்பேக்ட் வித் ஜஸ்ட் தேர் மொபைல் ஃபோன். ஸோ இன்னும் ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும் பொழுது, எண்ணையும் கூட்டிய பொழுது எவனும் கண்டுக்கல. ஒரு கம்ப்யூட்டர் எண்ணையும் கூட்டினது.
அப்புறம் எழுத்து வடிவமாக பிக்சர் வடிவமாக உனக்கு உதவின போது எவனும் கண்டுக்கல. பட் இன்றைக்கி இந்த இன்டெலிஜென்ஸின் உச்சக்கட்டம் அப்படின்னு எல்லாராலும் போற்றப்படுற நேரம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, நானே உருவாக்கினதுன்னு கொண்டு வருது பாருங்கள். ஹியர் இஸ் கான்டென்ட் ஐ ரோட், ஹியர் இஸ் அன் இமேஜ் ஐ கிரியேட்டட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை ப்ரைஸ் பண்ணுறோம். ஜெனரேட்டிவ், அந்த ஜெனரேட்டிவ்ங்கிற விஷயத்தை மனுஷன் கற்றுக்கலாமே இல்லையா? ஏன்னா அதுதான் ஒரு உச்சக்கட்டம். இன்டெலிஜென்ஸின் உச்சக்கட்டணம் நீங்கள் சொல்கிறது ஜெனரேட்டிவ்னு வரும்போது தான். வேர் இஸ் யுவர் ஜெனரேஷன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். கரெக்ட். ஸோ த இஸ் உங்களோட பற்றி நான் படிக்கும்போது ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டுட் the way you look at school, and also you have homeschool your son. So what is I mean, again, is the whatever I think you have answered before also. So do you think in the ரெகுலராக இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பிரேக் பண்ணி do we have to reintroduce it பண்ணணுமா, இல்லை வந்து இது கிராஜுவலாக இது சேஞ்ச் போகிற போக்கில் இதை விட்டால் தான் கரெக்டாக இருக்குமா? பிகாஸ் ஏன்னா ஈவன் டுடே ஸ்கூல்ஸ் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நிறையா வந்து இன்னும் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. இங்கேயும் இவால்வ் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபார் அ நேஷன் ஆஃப் ஆர் சைஸ் வாட் இஸ் பாசிபிள்? லைக் எது ஒரு ரைட்டான அப்ரோச்சாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் சம்படி ஹூ இஸ் வாட்சிங் இட், லைக் ஹூ வாண்ட்ஸ் டு புட் தேர் கிட்ஸ் இன் அ ஸ்கூல், அவங்க என்ன பேராமீட்டர்ஸை மைண்டில் வச்சு தே ஹேவ் டு டேக் தேர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்வர்ட்? மல்டிபிள் கொஸ்டின்ஸ் அகெயின். முதல் கேள்வி, ஹோம் ஸ்கூல் பண்ணீங்க நீங்கள், அதை பற்றி அப்படின்னு கேட்டீங்க. இன்று அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் ஹோம் ஸ்கூல் பண்ணியிருப்பேனா, அல்லது ஆர் தேர் ஸ்கூல்ஸ் ஆர் தேர் சிஸ்டம்ஸ் தட் ஃபாலோ இட் பெட்டர் அப்படின்னா, ப்ராபப்ளி இன்று ஐ மே லுக் அட் தோஸ் ஸ்கூல்ஸ், இன்டர்வியூ த டீச்சர்ஸ் அண்ட் த பிரின்சிபல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் மை சன் நீட்ஸ் டுடே. பட் அன்னைக்கு when I started homeschooling my son, the situation was pretty pathetic. ரொம்ப ரேட் ரேஸ் ஓரியன்டாக, மார்க் ஓரியன்டாக, மெமரைஸ் அண்ட் வாமிட் ஓரியன்டாக இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் பாதை விலகி சென்று நம்ம குழந்தைக்கு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஹாரிஃபைங் மெமரிஸாக இல்லாமல் ப்ளசன்ட் மெமரிஸ், லவ் ஃபார் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மேல் ஒரு காதலை உண்டாக்கி விட்டுட்டா அந்த காதல் அப்படியே வளர்ந்துடும். நம்ம தினம் தள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிடிக்காத விஷயத்தை தான் டைம் டேபிளில் போட்டு மண்டே டு ஃப்ரைடே போடான்னு சொல்லி வாத்தியாருக்கு டியூஷன் பணம் கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? ஸோ தட் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட், தட் இன்ஸ்டிங்டிவ் லவ், அதை உருவாக்க ஆசைப்பட்டேன். இட் வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். நல்ல வேளை நல்லா போச்சு. என் மகனும் ஒத்துழைத்தான், மனைவியும் ஒத்துழைத்தாள், எல்லோரும் சேர்ந்து நல்லா பண்ணினோம். வாட் ஷுட் எ பேரண்ட் டூ டுடே அப்படின்னு கேட்டிங்க. ஐ திங்க் இது ஒரு கஸ்டமைஸ்டு கொஸ்டின். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வித்தியாசமானவங்க, ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு பேரண்ட்டும் வித்தியாசமானவங்க. வாட் டு யூ வாண்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர், சைல்ட்ஸ் ஃப்யூச்சர்? Do you want safety, security? Do you want the ability to choose any domain at a later life? அதுதான் எனக்கு கன்சர்னாக இருந்தது. திடீர்னு என் பையன் நான் விவசாயத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு have we taught him enough? That was my question. I didn't want to cloister him into software engineering from a very young age. என்னுடைய மனைவியும் சாஃப்ட்வேர் என்ஜினியர், நானும் சாஃப்ட்வேர் என்ஜினியர் என்பதினால் மகனும் அப்படி ஆகணும்னு ஆசைப்படலைன்னா நல்ல வேலை. ஒரு ஓவர் ரிலிஜன் கூட சொல்லித்தந்தேன். ஐ டாட் ஹிம் ரிலிஜன், ஐ டாட் ஹிம் லவ் ஃபார் லாங்குவேஜ், ஐ டாட் ஹிம் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஏன்னா நீ என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. என்ன ஆக வேண்டும் என்ற அந்த முடிவை தள்ளிப்போடு முடிந்தவரை அப்படின்னு தான் நான் அவனோட ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி இருக்கிற டூல்ஸ், இன்றைக்கி இருக்கிற ஃபெசிலிட்டி, ஆர்ம்ஸ் லென்த் இன்டர்நெட் நாலெட்ஜுக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்று செல்வது வாத்தியாருக்காக அல்ல, சக மாணவர்களுக்காக. ஸோ சூஸ் த பிளேஸ், whether you are going to send your son to a school or whether you are going to use your own living room as a school. Choose a place where he gets to interact in an open, non-competitive environment with children his age or her age.
அதே மாதிரி ஸ்கூல்கள் பண்ணுற ஒரு தவறு என்ன அப்படின்னா, தே டு நாட் கிவ் எனஃப் இம்பார்ட்டன்ஸ் டு மிக்சட் ஏஜ் குரூப். ஒரு ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 88 GBA நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் 25 இயர்ஸ் ஓல்டா? இல்லை. சம் ஆர் 19, சம் ஆர் 35, சம் ஆர் இல்லையா, சம் ஆர் ரூரல், சம் ஆர் அர்பன், சம் ஆர் இன் பெங்களூரு, சம் ஆர் இன் சென்னை. ஸோ அந்த மாணவனுக்கும் எல்லோரும் ஒரே சீருடை உடுத்திக்கொண்டு எல்லோரும் பிடிக்கிறதோ இல்லையோ அதே ஃபிசிக்ஸ் லெசனை படித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். நம்மளுடைய பிரேக் நேரத்தில் உன் வயசு ஜாஸ்தி, என் வயசு கம்மி, நீ ரூரல், நான் அர்பன், நீ மதர் டங் ஹிந்தி, என் மதர் டங் தமிழ். நம்மளுடைய பிரேக் டயத்தில் நம்ம சேர்ந்து செய்யும் ஏதாவது ஒரு அழகான விஷயத்தை செலிப்ரேட் செய்வோம் அப்படிங்கிற ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல்களை தேடி போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது வாட் இஸ் ஸ்கூல், வாட் இஸ் காலேஜ்? இட் இஸ் அ playground that prepares you for the battle ground. அந்த போர் களத்தில் நீ சரியாக போரிட முடியுமா என்று இங்கே விளையாடி பார்த்து கொள்கிறாய். So the closer they can be to each other, it's better. ஸோ அதை நம்ம பண்ண பார்க்கணும். ஃப்யூச்சர் எனக்கு வந்து பிகாஸ் ஹவு த வே வி ஆர் கோயிங், லைக் இந்த ஒரு சைட் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் ஐ ஆம் குவைட் ஷுர் AI is going to penetrate into every single industry. அது வந்து எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஹெல்த் கேராக இருக்கலாம், லைக் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், லைக் எவ்ரிவேர் இட் இஸ் பெனட்ரேட்டிங். அண்ட் ஆன் த டாப் ஆஃப் டெக்னாலஜி, சின்ஸ் யூ ஆர் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேரியஸ் சொல்யூஷன்ஸ் ஃபார் பிஸ்னஸஸ், எப்படி ஆக போகுது? லைக் நம்ம இந்த சைஃபைல வர மாதிரி இந்த ஃப்ளைங் கார்ஸ், இப்போ வந்து ட்ரோன்ஸ் வந்துருச்சு, 10 minutes டெலிவரி வந்துருச்சு. தெர் ஆர் ஸோ மெனி டெக் ஃபார்வர்ட் திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். நம்ம அந்த எப்படி இருக்க போகுது இந்த ஃப்யூச்சர்? நம்ம வந்து ப்ராபப்ளி லைக் ஆர் வி ஆல் கோயிங் டு ஜஸ்ட் பி இன்சைட் அவர் ஹோம் ஒர்க்கிங் ஃப்ரம் வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஏஆர். நம்ம வந்து எங்கேயுமே நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து நம்ம, பிகாஸ் த ஒன் சைட் குளோபல் வார்மிங் இஸ் ஹேப்பனிங், பொல்யூஷன் இஸ் ஹேப்பனிங், இந்த மாதிரி ஒரு பிளானெட்டுக்கு ஹார்ம் ஆகிற நிறைய விஷயங்கள் ஒரு சைட் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான இப்போது பிகாஸ் ஆஃப் ஏஐ இட் இஸ் ஈவன் த எனர்ஜி கன்சம்ஷன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பீங் அஃபெக்டட். Someone who is in this industry for the last couple of decades, where are we going in the immediate 5 to 10 years? அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது ஓவராலாக? ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பிஸ்னஸஸ் இன்னும் ட்ரெடிஷ்னலாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. இன்னமும் அந்த மேன் பவருக்கான நீட் நிறையா பிஸ்னஸில் இன்னமும் இருக்குது. லைக் திஸ் இன்ட்ரெஸ்டிங் கம்பெனி கால் Snabit, which is very growing right now. They are giving, if you book in their app, they send people to work in your home, like the domestic work பண்ணுறதுக்கு they are immediately sending, and it has gone from zero to some billion dollars right now because there is a need. ஒரு ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிற அந்த ஒர்க்கிங் சொசைட்டியை வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஆப்குள்ளே கொண்டு வந்து, அண்ட் பீப்புள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தே நீட் சொல்யூஷன்ஸ் லைக் தட். டிஸ்ஆர்கனைஸ்டாக நிறையா பிஸ்னஸஸ் வந்து பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி இட் இஸ் பீங் ஆர்கனைஸ்ட். ஆன் தி அதர் சைட் வி ஆர் சீயிங் robotics, humanoids, and the panic everywhere around, like you don't need a coder, everything AI is going to do. Meta is automating their entire performance marketing. எல்லா சைடுமே விஷயம் வேகமாக இருக்குது. இது எவ்வளோ வேகமாக நம்மளை வந்து தாக்க போகுது? முதல்ல இந்த கேள்வி தான் எல்லாரையும் ஸ்டம்ப் பண்ணுற கேள்வி. வாட் வில் இட் பி? நீங்கள் துறையில் இருக்கீங்க, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வி. இந்த கேட்கும் பொழுது கேட்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வெளியில் இருக்கேன்பா, நீ தான் உள்ளே இருக்க, என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தான் தெரிய சான்ஸ் இருக்குது, நீ சொல்லு அப்படின்னு கேட்குறோம். ஆனால் டாக்டரை கூட கேட்பாங்க. வெளியில் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்கிற அம்மா அப்பா தங்க டென்ஷனில் உட்காந்துட்ருப்பாங்க. சீரியஸாக நர்ஸ் அப்படி வந்துட்டு போவாங்க, யார்கிட்டையும் பேசாமல் கிட்டுன்னு வேகமாக போவாங்க. அப்புறம் ஏதோ பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் டாக்டர் உள்ளேருந்து வருவார். நம்ம என்ன நினைக்கிறோம்? டாக்டர் நோஸ். டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார், 50%, 20%, 3 நாள் அப்படின்னு சொல்லுவார். அதை உடனே நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு டாக்டரை அப்படியே சாயங்காலம் அவர்கிட்ட காஃபி குடிச்சிக்கிட்டே அவருடைய நண்பர் கேட்கும் பொழுது தான் அந்த டாக்டர் சொல்லுவார், the closer I am to the patient, the more I understand that I know very little.
இந்த பேஷண்ட் அடுத்த 2 நாட்களில், அடுத்த 3 நாட்களில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறார். மருந்து கொடுக்கறத கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆப்ரேட் பண்ணுறத பண்ணிக்கிட்டு இருக்கோம், பம்ப் பண்ணுறது பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் how is that person going to react? How is that person going to change in the next 48 hours? Nobody knows-ங்கிறத நான் எவ்வளோ சொன்னாலும் வெளில இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க சார், எனக்கு ஒரு இது சொல்லுங்கள் சார்ன்னு தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Sometimes I feel I am in the doctor's position. People think in the outside world, friends ask me, நீ தான் SaaS கம்பெனியில் இருக்கியே, நீ தான் AI மாடல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கியே, அடுத்த 5 வருஷத்தில் என்ன ஆகும்னு சொல்லு அப்படின்னு. ஸோ பண்ணுவதினால்தான் எனக்கு தோன்றுகிறது, இதை அடுத்து என்ன ஆகப் போகிறது என்று சொல்வது அவ்வளவு கடினம் என்று. வெளியிலையாவது ஐ எம் நாட் இன் த ஃபீல்ட் ஸோ ஐ கான்ட் சேன்னு சொல்லலாம். இங்கே ஐ ஆம் இன் த ஃபீல்ட் பட் ஐ கான்ட் சேன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மை அதுதான். The closer you get to the real operating table, the less predictions you can really give. It is so unpredictable. What direction, அதாவது emergent intelligence அப்படிங்கிறாங்க. I have set the parameters, I am not crafting it anymore, it is growing அப்படிங்கிறாங்க. General intelligence அப்படிங்கிறாங்க, super intelligence அப்படிங்கிறாங்க. So one cannot really predict. That is the preamble. But what can probably happen அப்படின்னா, superabundance is my vote. இது personal opinion. Each person can have a different thought about it. எப்படி 4 டாக்டர் சுற்றி இருக்கும்பொழுது each doctor will have a different opinion about the patient. My opinion is we are entering a world of superabundance. எல்லோருக்கும் கற்றுக்கொள்ள ஆசை இருந்தால் கற்றுத்தருவதற்கு ஆசான்கள் இருப்பார்கள். 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் காலம் போயாச்சு. கஸ்டம் டீச்சர் பெர் பர்சன், டிஜிட்டல் டீச்சர் who is always awake, who is always learning from me about my likes and dislikes, my preferences. எனக்கு parabolic motion சொல்லித்தருதுன்னா எனக்கு கிரிக்கெட் தெரியும்னு நீ புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு கிரிக்கெட்டில் எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அபிஷேக் சர்மா இஸ் ஹிட்டிங் அ சிக்ஸர்னு சொல்லுவேன், ஆங்கிளை சொல்லுவேன், நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் இது சிக்ஸரா அல்லது பவுண்ட்ரியில் ரோப்பில் கேட்சான்னு மெஷர்மெண்ட்டை போட்டு. தட் இஸ் ஹவ் ஐ வில் லேர்ன். பக்கத்தில் இருக்கிற பையன் ஃபுட்பால் ஃபேன். ஸோ அவன் ஹாலண்ட் பண்ணுறதை பார்த்து, ஹாலண்ட் இந்த மாதிரி கிக் பண்ணார், ஸ்பின் இவ்வளோ ஆச்சு, உள்ளுக்குள்ளே போகுமா போகாதா, அவுட் கோலா இல்லையா, கீப்பரால் தடுக்க முடியுமான்னு நான் கால்குலேட் பண்ணுவேன். 2 பேரும் வி ஆர் லேர்னிங் ப்ரொஜெக்டைல் மோஷன் ஃபிசிக்ஸ். So that abundance of education, அதே மாதிரி abundance of medical health availability, longevity வரப்போகுது, abundance of information, everybody is going. ஒரு வயலில் வேலை பண்ணுற ஒரு மனிதன் செல்ஃபோனில் 3 நாளில் மழை வருமா அப்படின்னு கேட்டால் அதை டிரான்ஸ்லேட் ஆகி லாங்குவேஜ் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி இங்கிலீஷ்லேருந்து க்ளவுட் டேட்டா பேஸுக்கு கனெக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அந்த விண்ட்ஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சி பதிலை கொண்டு வந்து பதிலை சம்மரைஸ் பண்ணி தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி 3 நாட்களில் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ சூப்பர் அபண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி உனக்கு இந்த தொழிலை மறுபடியும் அதே வேலையா, ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் சிந்திக்காமலேயே நான் யோசிக்காமலேயே அதை செய்ய முடிகிறதே அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணிடுச்சுன்னா, a robot with AI can replace that job. I am doing the same thing again and again. I am just polishing this table in the hotel every day. A robot can take that job. I am just distributing seeds in the field every day. I am just watering these plants every day. I am just repeating the same lesson I learned 20 years ago to new batches of students every day. A robot can replace you. So, only jobs that will remain, I feel, in the next 5 years, will be jobs that we really want to do, will be jobs that present random, new, இதுவரை பார்த்திராத environments to us every day. So, the குதிரைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு குதிரை தேவைப்பட்டது.
ஜேம்ஸ் வாட்டும் நம்ம ஹென்ரி ஃபோர்டும் இது கொண்டு வந்தார். என்ஜின்ஸுங்கிற கான்செப்டையும், என்ஜினை வச்சு ஐ கேன் டிரைவ் அ வெஹிக்கிள்ங்கிற கான்செப்டையும் கொண்டு வந்தாங்க. குதிரைகள் தேவையில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. காரில் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போது குதிரைகள் உபயோகமே படலையா? வீக்கெண்ட்ஸில் ஐ வுட் லைக் டு லேர்ன் ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னு 10 மடங்கு பணத்தை கொடுத்து கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாபியாக மாற சான்ஸ் இருக்குது. இந்த டேபிள் பண்ணுவதற்கு யூ நீட் கார்பெண்டர். கார்பெண்டருக்கு ரொம்ப கம்மி சம்பளம். ஆனால் அவர் அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் அது, நான் உங்களுக்கு டேபிள் செய்து தருகிறேன் அப்படின்னு பண்ணி தந்துட்டு இருந்தார். ரோபாட்ஸ் வில் ஸ்டார்ட் மேக்கிங் டேபிள்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்படி ஒரு தொழில் இருந்தது. இதை அந்த ஒரே சமமாக செய்வது, அந்த சமத்திலும் மரத்தை வெட்டும் பொழுது அந்த உட்டில் கிரெயின் கண்ணில் தெரிகிற மாதிரி பண்ணுறது ஒரு கலையாக இருந்தது. அந்த கலையை நாம் கற்றுக்கொள்வோம் அப்படின்னு வீக்கெண்ட் லெசன்ஸ் வயா ஜூம் அப்படின்னு வரும். நிறைய பணத்தை கொடுத்து எவ்ரிபடி வில் லேர்ன் கார்பென்ட்ரி. ஸோ கலை, அந்த 64 கலைகள் இருக்கே, அந்த கலைகளை சொல்லித் தருவது வில் ஃபார் எவர் ரிமைன். இப்போது அந்த யாரோ ஒருத்தர், யாருங்க, அக்ஷர் அக்ஷர் பட்டேல்னு நம்ம கிரிக்கெட்டர் ஒருத்தர் இருக்காளே, அவர் ஒரு கேட்சை பிடிச்சார் இந்த ஐபிஎல் T20 ஃபைனல்ஸில். பந்து வந்துட்டுருக்கு, பவுண்ட்ரி லைனை தாண்டி ஓடுற மாதிரி ஆயிடுது. ஸோ பவுண்ட்ரி லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி கேட்சை பிடிச்சி அப்படியே காற்றுல தூக்கி போட்டு பவுண்ட்ரி லைனை திருப்பி தாண்டி இந்த பக்கம் வந்து பந்தை பிடிச்சிட்டு அவுட்டுங்கிறார். நம்மெல்லாம் ஏன் கை தட்டினோம்? நம்ம கை தட்டினதுக்கு முக்கியமான காரணம், அவனும் 2 கை, அவனும் 2 கால், அவனுக்கும் 2 கண்ணு தான், அவனுக்கும் நம்மள மாதிரி தான் ஹைட்டு, அவனும் காற்றில் குதித்தால் ஒரு வினாடியில் தரையில் விழுந்தாக வேண்டும். நியூட்டன்ஸ் லா கிராவிட்டி பிடிச்சி இழுத்துரும். ஆனால் கூட நம்மளால் பண்ண முடியாதது அவன் பண்ணாமல் பாரேன் அப்படின்னு பெருமைப்படுறோம், பொறாமப்படுறோம், அப்ரிஷியேட் பண்ணுறோம். If a robot does it 10 years from now, T20 robotics challenge, ரோபாட் பேட் பண்ணுது, பந்து போகுது, ரோபாட்டுக்கு 4 கை இருக்கும், சக்கர கால் இருக்கும், கேமரா 8 வச்சு அது கால்குலேட் பண்ணும், பந்து இப்படி வந்துட்டுருக்கு, காற்று அடிச்சிட்ருக்கு, எந்த பக்கம் வரப்போகுதுன்னு. அதுக்கு கண்ணு கூசாது, லைட்டை பார்த்து அது பிடிக்குது. கை தட்டுவீங்களா? இன்றைக்கி ஒரு ரோபாட் அதை பண்ணால், ரோபாட்டை மனுஷன் பண்ண வச்சுருக்கான் பாடுறான்னு சொல்லும். அந்த ரோபாட்டும் மனுஷனால் பண்ணப்படவில்லை, ஒரு ஏஐ எழுதின ப்ரோக்ராம் தான் அதை செய்யுது. அப்படின்னா அந்த ரோபாட்டுக்கும் நம்மளுக்கும் தூரம் ஜாஸ்தி ஆகிடுது. உனக்கு 2 கை இல்லை, 2 கால் இல்லை, கிராவிட்டி உனக்கு வேறு மாதிரி கிராவிட்டி, உனக்கு கண்ணு பின்னால், தலைக்கு பின்னால் கூட கண் இருக்குது. ஹூ ஆர் யூ? வாட் இஸ் யூ? ஹவு கேன் ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு ஆகிடும். ஆகையால் இந்த மனித வளம் இருக்குது பாருங்க, தட் ஹியூமன் ரிசோர்ஸ் will continue to be praised for doing boundary level work. மனிதனுக்கு எட்டிய அந்த வரம்பை தாண்டி யாரெல்லாம் செய்கிறார்களோ வேலையை, அவர்களுக்கு நிச்சயமாக பெருமை உண்டு, பணம் உண்டு, எல்லாம் நல்ல வாழ்க்கையும் உண்டு. The problem is with all the others who are just passengers. அந்த ஆல்சோ ரேன் அப்படின்னு இருக்கிறவங்க, அந்த ஆல்சோ ரேனுக்கு ரொம்ப வாழ்க்கை கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ these are the things I look forward to in the coming years. What will happen அப்படின்னா, celebration of human potential இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மியூசிக்கல் இது பாடுறார் ஒருத்தர், பாடும் பொழுது சரிகம பதனிசா பாடும்பொழுது அதுக்கு அடுத்த கட்டை ஆக்டேவ் ஏறிட்டே போகிறாரு, கண்ணெல்லாம் செவந்துருது, அப்படி மூச்சு பிடிச்சி அந்த படம் ஞாபகம் இருக்கா? எஸ்பிபி ஒரு பாட்டு பாடினாரே, மூச்சு விடாமல் பாடினது. அந்த மூச்சு விடாமல் பாடுறது இன்னும் ஏன் நம்ம கேளடி கண்மணிங்கிற படத்தில் ஏன் அதை செலிப்ரேட் பண்ணுறோன்னா, எல்லாரும் மூச்சு விடுற அனிமல்ஸ் தான் நம்ம மூச்சு இதுக்கு மேலே பிடிக்க முடியலையே, அவர் எப்படிரா அதை ஒரு நாளும் உன்னை மறவாதன்னு பாடுறாரு அப்படின்னா, that is the ஸோ
ஈவன் லைக் ஃபியூ டேஸ் பேக் ஐ ரோட் லிங்க்டின் போஸ்ட் அந்த மேட் பை ஹியூமன்ஸ்ன்றது ஒரு டேக் வந்து ஐ திங்க் இட் வில் பி மோர் செலிப்ரேட்டட் லைக் ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்க போகுது as according to you. கிராஃப்டட் நாட் மேனுஃபேக்சர். கிராஃப்டட் பை ஹியூமன். எஸ், அந்த பிசகுகள் இருக்கும் ஐயா. ஏனென்றால் இதை எழுதினவன் ஒரு மனிதன். இரவு 12:45 எழுதியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் நான் எழுதியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லைட்டாக மூட் அவுட்டு ஆகையால் சில அழகான வார்த்தைகளை உபயோகிக்கலை, மன்னிச்சிக்கோ. ஆனால் நான் மனுஷன். ஆத்தென்டிசிட்டி இல்லையா? கன்க்ளூடிங் கொஸ்டின். ஸோ இப்போது நிறைய ஏஐ பற்றி எல்லாமே பேசிட்டோம். எகெயின் எவ்ரி திங் இஸ் பீப்புள் சென்ட்ரிக். நீங்கள் யூ ஆர் ஒன் ஆஃப் த டாப் லீடர்ஸ் இன் திஸ். ஒரு நாளும் உன்னை மறவாத அப்படின்னு சொல்லிட்டேன். அது இல்லை, மண்ணில் இந்த காதல். ஓகே. ஸோ ஆஸ் அ லீடர், லைக் லெட்ஸே நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க யூ டோன்ட் சேஸ் ஸ்கேல். அது தேவையானு பார்த்து, லைக் லெட்ஸே இந்த சென்ஸ் நம்ம பெருசாக ஆகணும்னு ஆக தேவையில்லை, அது தேவையான்ற கொஸ்டினை நம்ம கேட்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அகெயின் யூ செட் நம்ம இந்த கிரியேட்டராக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்க போதும்னு ஒரு பாயிண்ட் நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஆர் வி மூவிங் டுவர்ட்ஸ் அ சொசைட்டி வேர் என்னுடைய வீடியோ பற்றி சொன்னீங்களே, ஐ ஹாவ் அ சேனல் அப்படின்னு. ஐ வாஸ் லான்ச்சிங் 1 வீடியோ a day. ஆங்கிலம், தமிழ், ஹிந்தின்னு சொன்னீங்க. 999 வீடியோ போட்டேங்க. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 999 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஐ ஸ்டாப்ட். ஐ டென்ட் டூ மை 1000th வீடியோ. மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. பட் 999 நிறுத்திட்டேன். ஏன்னா என்னுடைய ஒரு 910வது வீடியோவை எடுத்து என் கூட ரெகுலராக என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணுற ஒருத்தர், இனிமேல் நீங்கள் இங்கிலீஷில் பேசினாமே போகிறோம், இந்த வீடியோ உங்களுடைய லிப்ஸ் மூமெண்ட்டை மாற்றிடுது, தமிழில் கொடுத்துருது. 11 லேப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, நீங்கள் பேசுகிற உங்கள் தொனியிலேயே தமிழில் பேசுகிற மாதிரி, ஏன் கொரியன் வேணுமா, ஜாப்பனீஸ் வேணுமா, அதுவும் இருக்குது, ஒரு பட்டன் தான், இனிமே உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு ஐய, எ கம்ப்யூட்டர் கேன் டூ வாட் ஐ கேன் டூ. There is nothing unique and special about me. No, I feel a little let down. இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் உயர்ந்து அங்கிருந்து பேச ஆரம்பிக்கும் வரை போரும் இது அப்படின்னு நினைக்க வச்சது என்ன? I mean definitely you have shown what humans are. இன்னைக்கு வந்து மெட்டாலியே இட்ஸ் ஆட்டோ டப்பிங். எஸ் அந்த மாதிரி வந்த உடனே எனக்கு பிடிக்கல. ஓகே, அடச்சி அப்படின்னு ஆயிடுச்சு. So I want to, until I get that hunger again and I can do something that one button AI can't do, I have to wait அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லீடர்ஷிப். ஸோ இந்த லீடர்ஷிப்ன்றது என்ன, அண்ட் ஆஸ் அ லீடர் வாட் இஸ் சக்ஸஸ் அக்கார்டிங் டு யூ? இப்போது வந்து ஃபார் எனிபடி, ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஃபார் வாட் எவர் ஸ்மால் ஆண்டர்ப்ரினரியல் ஜேர்னி ஐ ஹேட், என்கிட்டேருந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க லைக் வாட் ஷுட் ஐ டூ. ஐம் குவைட் ஷுர் யூ மஸ்ட் ஹவ் கைடட் லாட் ஆஃப் பீப்புள். யூ ஆர் working with a lot of students also. What should a leader be? Like இன்னைக்கு ஒரு லீடராக இருக்கிறவங்க இன்னும் அடுத்தடுத்த லீடர்ஸ் க்ரியேட் பண்ணணும். அண்ட் வாட் தே ஷுட் சேஸ். இந்த சக்ஸஸ்ங்கிற பாயிண்ட் என்ன? பிகாஸ் ஸ்பெஷலி ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ் அது ரொம்ப அந்த ஒரு சேசிங் மைண்ட் செட் இருக்கும். அவங்க வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு enjoy the moment, but they are also chasing something big consistently. I personally have that feeling always. அடுத்து என்ன பண்ணலாம், இதோட இன்னும் பெட்டராக என்ன பண்ணலான்னு ஒரு சேஸ் இருந்துகிட்டே இருக்குது. பட் somebody who has seen that all and like now probably I feel you have done it all and you are seeing it from a very eagle's eye view. What will you tell today's leaders, today's entrepreneurs, or somebody who wants to make it successful in their career? What is that they should chase? I want to become a successful leader னு முதல்ல நினைக்கிறத நிறுத்துங்க. I want to become a leader னு நினைக்காதீங்க. I want to become somebody who makes it easier for people to accept me in their team and follow the direction and the path I show. அப்படின்னு நினைங்க. ஒரு ஃபேமஸ் கார்ட்டூன் ஒன்று இருக்குது, எனக்கு மனசில் ஒவ்வொரு தடவையும் வரும். அது மேலே வந்து பாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், கீழே லீடர் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பாஸுங்கிறதுல ஒரு சக்கர வண்டி, அந்த சக்கர வண்டியில் நிறைய பொட்டிகள் அடுக்கி வச்சுருக்கு.
முன்னாடி ஒரு 8 குதிரைகளுக்கு பதிலாக ஆளுங்க, அந்த 8 ஆளுங்க இந்த வண்டியை இழுத்துட்ருக்காங்க. மேலே வண்டிக்கு மேலே உட்காந்துட்ருக்காரு பாஸ். அப்படி அப்படின்னு சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அப்படி அப்படின்னு கை காட்டுற மாதிரி பாஸ். கீழே லீடர் அப்படின்னு பொட்டிகள் இருக்குது, சக்கரம் வண்டி இருக்குது, 8 பேர் இருக்காங்க. 9வதாக இவரும் இழுத்துக்கிட்டு கையை காட்டுறார். ஸோ த லீடர் புட்ஸ் இன் எஃபர்ட் ஆஸ் வெல் as direction and he tries to lower his or her position to the level of the rest of them. மற்றவர்களைப் போல் நீயும் இழுத்துக்கொண்டே திசையை காட்டும் மனிதனாக மாறுதல் தான் லீடர்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ டீம்களில் எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கேங்க. டுடே வென் ஐ லுக் பேக், எனக்கு மனசில் தோன்ற ஒரு ஷாக்கிங் ரியலைசேஷன் என்ன அப்படின்னா, எவ்ரி டே வி கோ டு ஒர்க் அண்ட் அச்சீவ் சம்திங். It is not a natural thing. The natural thing is the team will fail. That is the natural thing. அந்த டீம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆசையோடு வரான். என் குடும்பத்திற்கு நான் சம்பாதிக்கணும்னு ஒருத்தன் வரான், ஏதாவது செய்து காட்ட வேண்டும்னு இன்னொருத்தன் வரான். அமெரிக்காவுக்கு எப்படியாவது இந்த கம்பெனிலேருந்து அமெரிக்காவுக்கு நான் எப்படியாவது ஆன்சைட் போகணுன்னு ஒரு பொண்ணு வரா. இந்த கம்பெனியில் கற்றுக்கொண்டு விட்டு இந்த கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு தாவணும்னு ஒருத்தன் வரான். ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஆசைகள், யாருக்கும் சொல்ல முடியாத பேராசைகள், அதனுடன் எல்லாரும் வராங்க. ஆனால் அன்று காலையிலிருந்து அன்று மதியம் அன்று சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒரு இனம் தெரியாத தொட்டு காட்ட முடியாத ஒரு விஷயம் அவங்கள அப்படியே பசை போல ஒட்ட வச்சு, அதெல்லாம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே, பட் இன்னைக்கு அப்படின்னு ஒரு காமன் டைரக்ஷனுக்கு கொண்டு போகுது பாருங்கள், அதுதான் லீடர்ஷிப். The leadership is the everyday enactment of that miracle called teamwork. உன்னுடைய ஆசைகள் வேறேன்னு எனக்கு புரியுதுப்பா, இவனுடைய ஆசைகளும் வேறு, ஏன் என்னுடைய ஆசைகளும் வேறு. ஆனால் there is this concept called the team, there is this concept called the company, there is this vision, there is this mission. அந்த மிஷன்லாம் 10 வருட மிஷன், 1000 கால எண்ணங்கள். ஆனால் இன்னைக்கு அந்த மிஷனுடைய டிஸ்டில்டு ஈக்குவலன்ஸ் ஃபார் டுடே, ஃபார் டுமாரோ, இதுதான். பண்ண ரெடியா? உன்னை பற்றி எனக்கு தெரியும், இதுதான் உனக்கு நேச்சுரலாக வருமே, இதை பண்ணு. உன்னுடைய வீக்னஸ் எனக்கு தெரியும், இது உனக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு பதிலாக இதை பண்ணு அப்படின்னு அந்த ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸை புரிஞ்சுக்கிட்டு, நான் யாருக்கும் பண்ண பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அந்த சர்வெண்ட்டாக உள்ளே போய் enacting that miracle every day and going 1 inch forward, அதுதான் லீடர்ஷிப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் லீடர் ஆகணும்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. எங்கள் கம்பெனியில் ஒரு அன்ரிட்டன் ரூலே இருக்குது. the shiniest crown sits on the person who wears it uneasily. ஐயோ முள்ளு குத்துதே, இதை வேற நான் சுமக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு ரிலக்டன்ஸ், அதனோட அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுறது. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு ரீசன் ஃபார் ஒரு ஈகோவாக ஒட்ட வச்சுக்கிட்டோன்னா உருப்படாது. Across your journey with Zoho, like I think you have been there for the last almost 25-30 years. So what is the biggest learning moment for you, and what is, let's say somebody like you, what is your vision at this point in time? Probably that will give us a way forward. Like let's say somebody like you have a vision like this, so probably people will get some sort of a direction with what you are chasing. So with all your experience and wisdom, what are you chasing? What is your goal? I think அந்த RedBus உதாரணம் பேசும் பொழுது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அதை. ஸோ அதை ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, the greatest opportunities of your life and the most dangerous challenges of your life are both ahead of you. நீ உன்னுடைய கிரேட்டஸ்ட் சேலஞ்சையோ
மோஸ்ட் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸையோ சந்தித்து முடித்தாகிவிட்டாய், அதன் பின் ஆற அமர பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாய் நினைக்காமல். I don't know when, it's tomorrow, next year, 10 years from now, but my greatest opportunity and my most dangerous challenge are both ahead of me அப்படின்னு நினைக்க வைத்த ஒரு நிறுவனம். இன்று காலை இங்கு நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்த போது, during the 1 hour journey, I thought of both of these. இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னும் யோசித்தேன். அதே மாதிரி ஐயோ இவ்வளோ டேஞ்சரஸாக ஒன்று நடந்துகிட்ருக்கே, how are we going to manage this அப்படின்னும் யோசித்தேன். ஸோ if all of us in all of our companies can somehow move ourselves to a position, ஒரு இடத்தில் அந்த சீட்டை நம்ம எப்படியாவது பிடிச்சிக்கிட்டோம்னா, அந்த சீட்டில் முன்னோக்கி பார்க்கும் பொழுது ஐயோ நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்ததெல்லாம் ஒன்றுமில்லைன்னு ஆக்கிற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதே. அதே மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த பிக் பாஸ் ஃபைட்டில் வருமே, கேம்ஸ்லலாம் பாஸ் ஃபைட்டுன்னு வரும். ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்லாம் தாண்டி வந்துட்டோம், நெருப்பை கடந்து வந்துட்டோம், முள்ளை தாண்டி குதிச்சிட்டோம், சின்ன ஸ்னேக்கை கொண்டுட்டோம், இது என்னடான்னா 10 தலை அரக்கன் மாதிரி இருக்கான், அடிக்கடிக்க சாக மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஒரு அன்பீட்டபிள் பாஸ் ஒன்று வைத்துக்கொள்வது நல்லது. ஸோ wherever you are, whatever you are doing, wriggle yourself into a position where you look into the future and you see both of these, an amazing opportunity and an unbeatable adversary. Life will be good. Amazing. Thank you so much. I think நான் கேட்ட எல்லா கொஷனுக்குமே I kind of got a very different perspective. I feel that is the experience and somebody who has seen it all, உங்களால் தான் இது கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் டெஃபினெட்லி இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்கும். ஸோ I'm a big fan of your work in Zoho Learning because we are also trying to build something like that within our company. So thank you so much for the opportunity. This is more of, I don't know about what people are saying, like this is a valuable 2 hours that I've spent with you. So thank you so much for the opportunity. Thank you. ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபிலாசபின்னீங்க, ஃபிலாசபிலாம் எங்கேருந்து வருதுன்னா நிறைய கஷ்டப்பட்டதுனால, அடிப்பட்டதுனால. நீங்களும் அந்த அடிபடாமல் ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். ஸோ தட் see our life is limited. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னால் நீங்கள் பட வேண்டிய அடிகள் ஏராளம். புதுசாக அடிபட்டுக்குங்க சார், ஏற்கனவே விழுந்த குழிகளுக்குள்ளே விழாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை தான் சொல்ல முயல்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.